இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு தீபா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கான என்ன வழி என்ன தீர்வு நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிட்டு புருஷன் முன்னாடி போய் நிற்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச வேணாம்ப்பா, நீ தீபாவை கூப்பிட்டு மேலே போ, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு மாடி போயிடுறாங்க. பின்னாடியே தீபாவும் போயிட ஐஸ்வர்யா அப்போ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த வீட்டில் எனக்கு எப்படி மரியாதை கிடைக்குன்னு பார்த்தீங்களா, உங்கள் தம்பி என்னை எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்க, நான் என்ன அப்படிப்பட்டவளாங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா இப்போ தானே நான் தீபாக்கு இதை பற்றி சொன்னேன், உனக்கு வேற தனியாக சொல்லுவாங்களா, முதல்ல ரூமுக்குள்ளே போ, நான் தான் இதை விஷயத்தை பற்றி பேச வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, அருண் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருமே விறுவிறுன்னு மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. மீனாட்சியும் வந்துட்டு சே இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து கிளம்பிட, என்னன்னாச்சியா இப்படிலாம் நடக்குது, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு வேறு தனியாக சொல்லணுமா, நான் தான் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல சே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரூமுக்குள்ளே போயிட, நல்ல பொம்பளையை கட்டியிருக்கா தனி அப்படின்னு தான் இருக்குது இவரை பார்க்கும்போது. இவர் வந்துட்டு நான் என்னத்தை தப்பாக கேட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஐஸ்வர்யா ரூமுக்கு போயிட்டு மாயா கால் பண்ணுறாங்க. ஹலோ மாயா அப்படின்னு சொல்லுங்க ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது நீங்கள் பேசுகிறப்பே தெரியுது. ஆமாம் நம்ம நினச்ச மாதிரி தானே எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாயா உன் திட்டப்படி எல்லாம் பக்காவாக முடிஞ்சிடுச்சு, கார்த்தி நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லாரும் முன்னாடி வந்து சண்டை போட்டான், ஆனால் அந்த இடத்துல அருண் எனக்காக பேசினா இருப்பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது அபிராமி அத்தையால என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டாங்க அப்படின்றாங்க. இதுதானே எனக்கு வேணும், அண்ணன் தம்பிக்குள்ளே அடித்து சண்டை போட்டு நீங்கள் எல்லாம் திக்கு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. ஐஸ்வர்யா இந்த பக்கம் மாயா என்ன பேச்சவே காணும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை இதோட நம்ம பிளான் முடியக்கூடாது, தீபாவை வந்துட்டு அந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் இது வந்துட்டு தொடரணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ கூட அத்தை முழுசாக நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை, தீபா தான் பிளான் பண்ணி அதை மாற்றி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போயும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை விட்டுறவே கூடாது, மேலும் மேலும் தீபா மேலே இருக்கிற அந்த வெறுப்பை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்றாங்க. சரி ஃபோனை வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த சைடு வீட்டில் அடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வராங்க. வந்ததுமே சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, எங்கே கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கி பார்க்குறாரு. என்னப்பா இது அப்படின்னு கேட்க, தீபா வந்துட்டு பாட போகிறாங்களே அதுக்கான பிஆர் டீம் வந்துட்டு வால் போஸ்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வீட்டில் எல்லாரும் முன்னாடி காமிக்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, கார்த்தியோட அப்பா அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அருணும் நல்லா இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்ல, இந்த சைடு மீனாட்சி சொல்கிறாங்க, ஐயோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அபிராமி மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா நீ சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, ஆமாங்க நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் இதோட கதாநாயகியே நீ தானே, சொல்லு அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான் ஆனால் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நல்லா தானே இருக்குது ஆனான்னு இழுக்கிறியே அப்படின்னு சொல்ல, அதானே தீபா என்ன குறை இருந்தாலும் இப்பயே சொல்லிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்பேற்பட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது கார்த்திக் சார் தான், அது மட்டும் கிடையாது, குளத்து விளக்காக இருந்த என்ன கார்த்திக் தீபமாக ஒளி ஏற்றி வச்சது கார்த்திக் சார் தான், எங்கேயோ ஒரு இருட்டில் பாடிக்கிட்டு இருந்தேன், எல்லாரும் முன்னாடி என்னை திறமையை வந்துட்டு கொண்டு வரணும்னு நினச்சி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னோட அடையாளத்தை வெளியுலகத்துக்கு கொண்டு வர பண்ணது கார்த்திக் சார் தான், அதனால என்னோட தீபான்ற பேருக்கு பின்னாடி கார்த்திக்ன்ற பேர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 கட்ட வசனத்தை அடிக்கி பேச, அபிராமியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஏம்மா தீபா உனக்கு நல்லா பாடத்தான் தெரியும்னு நினச்சேன், நல்லா பேசவும் செய்கிறியம்மா, சூப்பர்மா கார்த்தி இப்படியே பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்ல, கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அருணுக்கு ஐஸ்வர்யாவுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏடா அருண் என்னடா இப்படி மாறிட்ட, ஒரு ரெசார்ட் ஒன்று இப்படி மாற்றிடுச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது, சரி நீங்கள் வந்துட்டு இப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, அதானே சார் அனுராதா ஸ்ரீராமு இப்படிலாம் எல்லாரும் ஒவ்வொரு பாடகி அவங்க ஹஸ்பண்ட் பேர் தானே பின்னாடி போட்டுக்கிறாங்க, அதானே சார் கெத்து, தீபா கார்த்திக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சரி அப்படியே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, அடுத்து வந்துட்டு தீபாவோட வால் போஸ்டர் எல்லாரும் ஒட்டிட்டு இருக்காங்க. கார்த்திக் கால் பண்ணி ராஜா கிட்ட பேசுறாரு, என்னடா எல்லா இடத்துலையும் சரியா ஒட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள நானும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு தான் இருக்கேன், எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வால் போஸ்டர்ல ஒட்டிட்டு இருக்காங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தீபா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் ஒட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது மாப்பிள்ள அந்த ரூபஸ்ரீ வீட்டுக்கு முன்னாடி ஒட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிடா எல்லாத்தையும் பார்த்துக்கோ எல்லா இடத்துலையும் ஓட்டணும் அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ள அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஐஸ்வர்யா காரில் எங்கேயோ வெளியில் போகும்போது
வரும்போது அவங்க வீட்டு சுவத்தில் வால் போஸ்ட்டாக ஒட்டியிருக்கு தீபாவோடது. அதை பார்த்தது வீட்டுக்குள்ளே விடுன்னு வராங்க. வந்தது அத்தை ஒரு நிமிஷம் வெளியில் வந்து பாருங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தீபாவோட போஸ்டர் ஒட்டியிருக்கு. ஐஸ்வர்யா நினச்சது வேற, அந்த இடத்துல ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அபிராமி எதுவுமே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை காஸ்மெட்டிக்ஸில் கார்த்தி கலக்குறாரு. இப்போ எந்த வீட்லையுமே காஸ்மெட்டிக்ஸ் அபிராமி பொருள் இல்லாதது இல்லை. அது மாதிரியே தீபா நம்ம வீட்டுக்கு பெருமை சேர்த்து தர போகிறா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பாவும் அதே சொல்கிறாரு. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல அருண், அப்புறமேட்டு ஐஸ்வர்யா, அபிராமி இதுங்க 3 ஒரு கோஷ்டி. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, அது கரெக்டாக இருக்குது. மூஞ்சியில் எள்ளும் கொள்ளு வெடிக்கும் போல் அப்படியே வெறிகொண்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை கேட்டதான் ஐஸ்வர்யா வந்துட்டு இதை எப்படி தடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்புறமேட்டு எல்லாரும் விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. அபிராமிக்கு அவ்வளோ கோவம், தீபாவை பார்த்து முறைச்சிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அபிராமிக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. எப்படி தான் டேரக்டர் இந்த கேரக்டர் ஒரு வடிவமைச்சு கொண்டு வந்தாரோ புரியல மக்களே. அடுத்து வந்துட்டு கார்த்தி அவங்க வீட்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. யார், தீபாவோட வீட்டுக்கு. ஃபோனை அட்டன் பண்ணதுமே மாப்பிள்ளை சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வெளியில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல போஸ்டர் ஒட்டியிருக்கு. மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, இப்படி நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எத்தனையோ இடத்து கச்சேரிக்கு போயிருக்கேன். அந்த இடத்துல போஸ்டர்லாம் பார்க்கும்போது என் மகளுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான் நான் ஏங்கியிருக்கேன். ஆனால் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல நான் செத்தாலே எனக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஒரு அப்பாவாக பண்ண முடியாததை ஒரு ஹஸ்பண்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த சைடு தீபா வந்துட்டு கார்த்திக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு குடும்பமே அதை பார்த்து சந்தோஷத்தில் அழுது எமோஷனல் ஆகி பேசிக்கிட்டு இருக்கா. கார்த்தி வந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி என்னை சங்கடப்படுத்துறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.